இது கண்டிப்பா விஜயனா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுங்க. என்னால இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு லைவ் வந்தாலும் எனக்கு பழக்கமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வேற. ஏன்னா பொம்பளைங்களையும் அடிக்க வராங்க. என்னால இதுக்கு மேல தாங்கிக்க முடியல. என்னோட பேர் வந்து பூஜா, ஜோதி நகர் சி காலனி சேர்ந்த பொண்ணு. இப்படி வந்து ஒருத்தன் பொண்ணை வந்து கெட்ட வார்த்தையில பேசினான். அது என்ன, என் தங்கச்சி, என் ஃபேமிலியை எல்லாரையுமே பேசினான். அதை வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லி அவன் எல்லாரையுமே அடிச்சு போடுறான். எங்க சித்தப்பாவை அடிச்சு எங்க சித்தப்பாக்கு இங்கே ரத்தம் வருது. மண்டை உடஞ்சி ரத்தம் வருது. இவர் இப்போ அவர் அட்மிட் ஆயிருக்காரு. எல்லாரும் எங்க அப்பா போய் கேட்க வந்து போனாரு. அவரையும் போட்டு அவன் கல் எடுத்து வீசி எங்க அப்பாயே அடிச்சிட்டான். எல்லாரையும் அடிக்கிற. யாருமே வந்து கேட்க கூடாதா? அவங்க அப்பாட்ட போய் நான் கேட்கிறேன், ஒரு பொண்ணு இப்படி கேட்டா ஒரு பெத்தவங்க வந்து கேட்க கூடாதான்னு கேட்கறேன். என்னை நீ அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லி காது மேல அப்பிரும் போயிரு அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே கேட்க கூடாதா சொல்லுங்க? அவங்க சொல்றாங்க வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிஎம்கேல இருக்கோம். டிஎம்கே காரங்க எப்படி சொல்றது, அதாவது என் கைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எங்க கைக்குள்ள இருக்கவங்கனால என்ன புடுங்க முடியுமோ நீங்க போய் புடுங்குங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? என்னால சத்தியமா முடியல.